அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக இட்லி கடையை வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இட்லி கடை இது கடை அந்த கடை அடிச்சு நொறுக்கும் கடைன்ற மாதிரி தான் இருந்தது இந்த படம். நிஜமாக நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அந்த ராஜ்கிரண் அவங்க அப்பா அம்மா வர சீன் மட்டும் ஒரு மாதிரி நெஞ்சு நக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி கண்ணு வந்து குளம்லாம் ஆகலை, காண்டு தான் ஆச்சு. இதே என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. தனுஷ் அண்ணா அவர்கள் இயக்கி நடித்த இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் இயக்கினார்ல, அதெல்லாம் கூட ஓகே. இந்த ராயன் அதெல்லாம் ஓகே, மன்னிச்சு விட்றலாம். ஓகே, நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. ஒரு மாதிரி டே போதும் நான் நிறுத்துங்க. நான் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து டீ கடை தான் வச்சுருந்தார் ஊரில், திருப்பத்தூரில். அவர் என்றைக்குமே வந்து எனக்கு அப்புறம் நீங்கள் தாண்டா அந்த கடையை கட்டி காப்பாற்றணும், டீ கடைக்கு வாங்கடா அப்படின்லாம் சொன்னது கிடையாது. நான் தான் அப்படி ஆகிட்டேன் படிக்காமல். நீங்களாவது படித்து 4 காசு கண்ணில் பாருங்கள், நல்ல வேலை ஃபேனு கடையில் ஏசி கடையில் உட்காந்து வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வளர்த்தாரு. ஆனால் இந்த சிவனேசன்ங்கிற தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், சரி ஊர் குளம் கொட்டெல்லாம் முக்கியம் தாங்க, எனக்கும் அதெல்லாம் பிடிக்கும் தான். ஆனால் அதுக்காக வந்து சரி ஓகே, ஏதோ ஒரு கான்செப்டில் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி பாவம் மக்கள் போய் தேட்டரில் காசை கறியாக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு 2 செகண்ட் மௌனாஞ்சலி. ஓகே தனுசண்ணா, இனிமேலாச்சும் கொஞ்சம் நல்ல கதையா. இந்த கதை நல்ல கதை தான், ஆனால் எடுத்த விதம் ஐ டோன்ட் லைக். வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அப்பாக்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. எங்கள் அப்பா அப்படி இருந்திருந்தேன், நான் மேபி திருப்பத்தூரில் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.